இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். கைத்தட்டி பாடுவோமா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட. எல்லாம் வாய்களை திறந்து பாடுங்கள். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. தொடர்ந்துள்ள வசனங்களை பாருங்க. ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எதை நமக்கு இன்னும் உணர்த்துவாருன்னா, மகனே மகளே, உன் சரீரத்தில் இருந்தது பாவ கரை நிறைந்த இரத்தம். அந்த இரத்தம் சுத்திகரிக்கப்படணும்னா ஒரே ஒரு வழிதான், அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட முடியும். அல்லேலூயா. உலகத்தில் இருந்து எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானாங்க. அப்படிதானங்க பைபிள் அப்படிதானே சொல்லுது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இமீடியட்டா பிளட் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது சொல்லுங்க? ரத்தம் தேவைப்படுது. நிறைய பேர் முன் வராங்க, நான் ரத்தம் கொடுக்கிறேன் ரத்தம் கொடுக்கிறேன். முன் வந்த உடனே அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்களா சொல்லுங்க? இல்லை, கொடுக்க முடியாது. இருக்கிறது நோயாளி. அவருக்கு என்ன ரத்தம் கொடுக்கணும்? நல்ல ரத்தம். ஒவ்வொரு பிளட்டா எடுத்து என்ன பண்றாங்க? டெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தனுக்கு பார்த்தா நேத்தைக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறான்? சாராயம் குடிச்சிருக்கிறான். இன்னொருத்தனை பார்த்தா அவனுக்கு இல்லாத வியாதி அந்த பிளட்ல இல்லை, எல்லா வியாதியும் இருக்கு. இன்னொருத்தனுக்கு பார்த்தா தொற்று வியாதிகள், எய்ட்ஸ் போன்ற வியாதிகள். இப்படி எல்லாரும் வராங்க, ரத்தம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு ரத்தமும் நோயாளிய சுத்திகரிக்க முடிஞ்ச மாதிரி ரத்தம் இல்ல. இப்ப எல்லா மனிதனும் தேவ மகிமை அற்றவர்களானாங்க. இதை சுத்திகரிக்கிறதற்கு ஒரு நல்ல ரத்தம் தேவைப்பட்டது. பிதாவாகிய தேவன் பூமியை பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ பலிகள், எவ்வளவோ மனிதருடைய ரத்தம் இந்த பூமியில் என்ன பண்ணிருக்கு? சிந்தப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் லேப் டெக்னீஷியன் மாதிரி பிதா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரப்டட். ஒரு ரத்தம் கூட சுத்த ரத்தம் கிடையாது. அதைத்தான் இந்த வேதம் போதிக்கிறது. எல்லா மனிதர்களும் தேவ மகிமை அற்றவர்களாக இருந்த போது ஒரு நீதிமான், ஒருவர், மாசற்றவர். ஓ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரியான நேரத்தில் அந்த இரத்தம் நமக்குள்ள செலுத்தப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சரியான நேரத்தில் நமக்கு உணர்த்தலைன்னா இன்னைக்கு நம்ம நோயாளிகள் தான். பாவம் என்ற அந்த கொடிய நோயிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தினால் உண்டான மீட்பு, அதான் வேதம் போதிக்குது. விசுவாசத்தினால் உண்டாகிற தேவனுடைய நீதி, அதுதான் வேதம் போதிக்குது. என் ரத்தம் அல்ல, என் தாய் தகப்பனுடைய ரத்தம் அல்ல, நீதிமான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம்.
பரிசுத்த ஆவியானவர் இதுதான் உணர்த்துறார் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, ஒருவேளை நான் இதை அறியாம பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த பாவத்தை உணர்த்தாம இருந்திருந்தா இன்னைக்கும் நான் தேவனுக்கு முன்பாக பாவிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்த்துதலை தந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து இன்றைக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீயா போனா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது, இயேசுவின் இரத்தத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நோயாளி இடத்துல சொல்லுவாங்க, எது தெரியுமா உன்னை காப்பாத்துச்சுது? சரியான நேரத்துல நிறைய பேர் ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க பாரு, ஆனா ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் உனக்கு கரெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த ரத்தத்துல தான் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது நோய் இல்லாம இருந்தது, சுத்த ரத்தம். அல்லேலூயா. நமக்கு நித்திய மீட்பை வழங்க இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறது. பைபிள் போதிக்கிறது, இன்றைக்கும் நன்மையானவைகளை பேசுகிறது. நம் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்போது பிதாவினிடத்தில் இந்த ரத்தம் சொல்லும், இந்த மனிதனுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னால என் ரத்தம் சிந்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் என்ன பார்க்கறதுக்கு முன்னால இயேசுவை பார்க்கிறார், இயேசுடைய சாட்சியை பார்க்கிறார். என் விசுவாசத்தை பார்த்து இயேசு அங்க சாட்சி கொடுக்கிறார், பரமண்டலங்களிலிருந்து எனக்கு நன்மை வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மை தகுதிப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு மாத்திரமே. இப்படிதான் சரியான விதத்தில் ஆவியானவர் போதிப்பார், ஆவியானவர் சொல்லுவார், உணர்த்துவார். ஏன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அதுவரைக்கும் இயேசுவை பார்த்தாங்க. இனி என்னப்பா, இனி யார் எங்களுக்கு இதெல்லாம் அறிந்து கொள்வது என்ன? தடுமாற்றத்தில் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா சொன்னாரு, கொஞ்சம் காலத்தில் என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த தேவ நீதியை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார். இன்னைக்கு வரைக்கும் சபை ஏன் நிக்குது, இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்துல கிறிஸ்தவம் ஏன் நிக்குதுன்னா ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். என் தேவன் மேல் நான் வைக்கிற விசுவாசம், இயேசுவின் ரட்சிப்பில் நான் வைக்கிற விசுவாசம், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற மீட்பை குறித்த விசுவாசம், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை குறித்த விசுவாசம். ஏன் இந்த விசுவாசம் வருகிறது இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல். அல்லேலூயா. இல்லைன்னா 2000 வருடத்துக்கு முன்னால இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார், அது ஒரு வெறும் செய்தியாகத்தான் இருந்திருக்கும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துறதுனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிப்பில் உறுதியா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்படி சொல்லிட்டு அடுத்த 2 வசனங்கள்ல பவுல் சொல்றாரு, கவனிங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. நான் என் ஜெபம், என் உழைப்பு, என் பிரயாசம் அப்படின்னு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை. நான் உன்னை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னா அது கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட. என்னன்னா அவர் பெரிய பவுல் அப்போஸ்தலன் தான், ஊழியக்காரன் தான், சபைகளை ஸ்தாபித்தவர் தான். அவருக்கு பெருமை பேச என்னமோ இருக்குது. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே பெருமை பேச இருக்குது. யூத மார்க்கத்தில் உள்ளவர், வேத பிரமாணங்களை கற்றறிந்தவர். ஊழியத்துக்கு பிறகும் என்ன போல கர்த்தருக்காக பிரயாச அதிகமா அடிக்கப்பட்டது வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு. எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, நான் அதை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்றார். சிலுவையை குறித்தே அல்லாமல்,
இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்னா அவருக்கு நல்லா விளங்குது, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அங்கதான் அவர் மூலமா தான் அவர்கிட்ட எனக்கு செல்லுபடி ஆகும். தான் பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? எதை பத்தி மேன்மை பாராட்டுறது? ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிருபை அல்லாமல், இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை அல்லாமல் மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை. அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, கிரியா பிரமாணத்தினாலேயா? இல்ல, விசுவாச பிரமாணத்தினால. ஆமென். இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அது ரட்சிப்புல நிறைவேறணும், ஒவ்வொரு நாளும் நிறைவேறணும். நான் ஜெபிக்கும் போது, நான் துதிக்கும் போது பரலோகத்துல எனக்காக ஒருவர் பரிந்து பேசுறாரு. என் ஜெபம் கேட்கப்படுது. என் திராணியினால அல்ல, அவருடைய கிருபையினால, அவருடைய இரத்தத்தினால. அப்படிங்கிற எண்ணம் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எண்ணம், சிந்தை. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் மூலமாக பல பலத்த கிரியைகள் வெளிப்பட்டது. வேதம் பதிவு செய்கிறது, அற்புதங்கள், அடையாளங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் அவங்கள மேன்மை பாராட்டவே இல்லை. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களால முடியாதுன்னு தெரியும், அவங்களால ஒன்றும் சாதிக்க முடியாது என்று தெரியும். அப்போ மேன்மை பாராட்டுகிறவன் அவனை குறித்தல்ல, கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ரோமர் 3:28 சொல்லுது, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தீர்த்து சொல்றார், கன்க்ளூட் பண்றாரு. இந்த தேவ நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ரோமர் 5வது அதிகாரம்